பூமியிலிருந்து ஒரு 400 கிலோமீட்டர் உயரத்துல மனிதனுடைய பிரம்மாண்டமான ஒரு உலகம் தான் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல 2 விண்வெளி வீரர்கள் 8 தினங்கள் மட்டும் ஆராய்ச்சி பண்ண போறோம், கண்டிப்பா 8 தினங்களுக்கு பிறகு பூமிக்கு திரும்ப வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கனவுடன் போனாங்க. ஆனா 8 தினங்கள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 10 மாதங்களுக்கு மேல ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் தான் இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய 2 ஆஸ்ட்ரோனட் பூமிக்கு திரும்புவார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன் இத்தனை தினங்கள்? அங்க இருக்கக்கூடிய அந்த 2 ஆஸ்ட்ரோனட்ஸுக்கு என்னென்ன உடல் உபாதைகள் ஏற்படலாம்? டிராகன் கேப்சூல் அப்படின்னு சொல்றாங்க, ஸ்டார் லைனர் சொல்றாங்க. இதனுடைய முக்கியத்துவம் தான் என்ன? நாசா உண்மையிலேயே பொய் சொல்லிட்டாங்களா இல்ல ஃபெயில் ஆயிட்டாங்களா? பல கேள்விகளுடைய விடையாகவும் கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்ம்ஸும் இந்த ஒரு பதிவில் இருக்க போகுது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ சின்ன ஆர்சி கார், அதுவும் மெட்டல், இதுலேயே பிளாஸ்டிக் ஆர்சி கார் இருக்குது, அது ரொம்ப சீப். இந்த மெட்டல் ஆர்சி கார், அதுவும் வாட்ச் ஆர்சி கார் அப்படிங்கிறது இப்போ கிட்ஸ் பெஸ்டியில் வெறும் 2 தினங்களாக 599 ரூபாய் கொடுக்க போகிறோம். யார் யாருக்கு வேணும் அப்படிங்கிறவங்க உடனடியாக ஆர்டர் பண்ணுங்கள். கிட்ஸுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு இல்லை ஒரு சின்ன ஒரு இது ரீசார்ஜபிள் இவ்வளோண்டு ஒரு மெட்டல் காருக்குள்ளே இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கே அதிசயமாக இருக்கலாம். என் கிட்ஸ் கூட நான் விளையாண்டு பார்த்துட்டு தான் சொல்கிறேன். அவ்வளோ சூப்பரான குவாலிட்டி, செம்மையான ஒரு கேம். வேணுங்கிறவங்க கிட்ஸ் பெஸ்டி லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 599 தான். இதே காரை நீங்கள் அமேசானில் போய் செக் பண்ணிக்கோங்க, ஃப்ளிப்கார்ட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க, எங்கே வேணாலும் செக் பண்ணிக்கோங்க. 750 ரூபா குறைவா வேறு எங்கேயுமே கிடைக்காது. ஆனால் 599க்கு ஒர்த்தான காரு கிட்ஸ் பெஸ்டியில் ஒரு 90 பீசஸ் இருக்குது. இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லும்போது விண்வெளியில் இதுவரையிலும் மனிதனால் உருவாக்கப்பட்ட பிரம்மாண்டமான படைப்புகளில் முதன்மையான படைப்பு இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் தான். இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை அமெரிக்கா தான் பில்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நாம் கொஞ்சம் பேர் நினச்சிட்டு இருக்கோம். உண்மையிலே அப்படி கிடையாது. டிபி ட்ரூப்ஸுக்கு 2 நாடுகள் அதில் மெயினாக கீ பிளேயராக இருக்காங்கங்கிறது தெரியும். ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று ரஷ்யா. அதை தாண்டி நாசா, அதாங்க யூஎஸ் ஸ்பேஸ் ஏஜென்சி, ரோஸ்காஸ்மோஸ், அதாங்க ரஷ்யா, த யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, ஜப்பான்ஸ் ஸ்பேஸ் ஏஜென்சி, கனடாஸ் ஸ்பேஸ் ஏஜென்சி. இத்தனை நாடுகளுடைய ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் தான் இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல ஒரு மனிதன் இங்க பூமியில இல்லாம விண்வெளியில் எப்படி வாழலாம், அதற்கு தகுந்த மாதிரியான சூழ்நிலைகளை எப்படி உருவாக்கலாம், கிராவிட்டி இல்லாத ஏரியால செடியை எப்படி வளர வைக்கலாம், அந்த செடி வளர்ந்தது என்றால் அதன் அடுத்த கட்ட தலைமுறையை எப்படி அது கொண்டு வரும், எப்படியெல்லாம் அடுத்த கட்ட சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் செய்யலாம், இது எல்லாமே கன்சிடர் பண்ணி தான் இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது உருவாக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு மனிதர்களை அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்ற நீண்ட நெடிய ஒரு திட்டம் அப்படிங்கிறது நாசாட்ட இருந்துச்சு. நாசா இதை எல்லா நாடுகளிடமும் சொல்கிறார்கள். சொல்லப்போனா நாசா பிரைவேட் செக்டார்ல இருக்கக்கூடிய நிறுவனங்கள் யாராவது இதுக்கு தயாரா இருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க. இந்த கேள்வியில 2 நிறுவனங்களை சூஸ் பண்றாங்க நாசா. முதல் நிறுவனம் போயிங், இரண்டாவது நிறுவனமா ஸ்பேஸ் எக்ஸ். இந்த போயிங் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு கிட்டத்தட்ட 2014 4.2 பில்லியன் அப்படிங்கிற தொகை கொடுக்கப்படுகிறது. ஸ்டார் லைனரை பில்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான். இந்த ஸ்டார் லைனர் அப்படிங்கிற அந்த ஏர்கிராஃப்ட் தான் என்ன செய்யும், மனிதர்களை இங்கிருந்து பூமியிலிருந்து இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு செல்லும். ஆனால் அதே நேரத்தில் டிராகன் ஸ்பேஸ் கிராஃப்டை உருவாக்குவதற்கு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துக்கு நாசா கொடுத்த தொகை $2.6 பில்லியன் அமெரிக்க டாலர். ஸோ கிட்டத்தட்ட 2 மடங்கு பணம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? போயிங்க்கு கொடுக்கப்பட்டது, ஸ்டார் லைனர் அப்படிங்கிற அந்த ஸ்பேஸ் கிராஃப்டை உருவாக்குவதற்கு. ஏன் ஸ்டார் லைனருக்கு அவ்வளோ பெரிய தொகை? காரணங்கள் இருக்கு. இந்த ஸ்டார் லைனர் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 10 முறை இந்த ஸ்டார் லைனரை பூமியிலிருந்து
நம்ம இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பலாம், மேஜராக ஃபிக்ஸ்அப் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ ஒரு மேஜர் ஃபிக்ஸ்அப் பண்ணிட்டோம்னா அடுத்த 10 முறை இந்த ஸ்டார்லைனரை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி போயிங் நிறுவனம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 7 ஆஸ்ட்ரோனட்ஸ் அப்படிங்கிறவங்களையோ இல்லாட்டி ஆஸ்ட்ரோனட்ஸ் ப்ளஸ் கார்கோ அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய பேலோட பூமியிலிருந்து விண்வெளிக்கு கொண்டு செல்ல முடியும் அப்படின்னு சொல்கிற அந்த கேரண்டியை தான் இந்த போயிங் நிறுவனம் நாசாவுக்கு கொடுக்குது. இதெல்லாம் நம்பி தான் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பச் வில்மோர் அவர்கள் எங்க போறாங்க? இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. இந்த 2 ஆஸ்ட்ரோனட்ஸினுடைய வேலை என்ன தெரியுமா? ஸ்டார்லைனருக்குள்ள ஏறி ஜூன் 4, 5ஆம் தேதிகளில் ISS இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ள போகணும். 8 தினங்கள் அங்கேயே ஸ்டே பண்ணணும். அதன் பிறகு ரிசர்ச் அண்ட் ரொட்டீனாக நடக்கக்கூடிய சில விஷயங்களை செக் பண்ணணும். ஸ்டார்லைனர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத எவாலுவேட் பண்ணணும். அதன் பிறகு எர்த்துக்கு பூமிக்கு திரும்ப வரணும். வெறும் 8 தினங்கள் மட்டும்தான் இவங்களுடைய ஷெட்யூல். அப்போ இந்த 8 தினங்களுக்கு பிறகு அவங்க பூமிக்கு வந்திருக்க வேண்டும். திடீர்னு பார்த்தா ஸ்டார்லைனரில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஆரம்பமாகுது. ஸ்டார்லைனரில் மொத்தம் 28 த்ரஸ்டர்ஸ். 28 த்ரஸ்டர்ஸில் 5 த்ரஸ்டர்ஸ் சரியாக அதனுடைய வேலையை செய்யலை. எல்லாருக்கும், நாசா விஞ்ஞானிகளுக்கு, போயிங் விஞ்ஞானிகளுக்கு எல்லாருக்குமே டப் 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 அவங்களுடைய இருதயம் கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப பெரிய அளவில் அடிக்க தொடங்குது. என்ன நடக்கும்? ஹீலியம் லீக் இருக்குன்னு சொல்கிறாங்க. 5 த்ரஸ்டர்ஸ் சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரபிள் ஷூட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ட்ரபிள் ஷூட் பண்ணி பார்க்கும்போது 4 த்ரஸ்டரை இவங்களால் ரன் பண்ண முடிந்தது. ஸோ எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய ஒரு த்ரஸ்டரை மட்டும் இவங்களால் சரிப்படுத்த முடியலை. 27 த்ரஸ்டருடன் இந்த ஸ்டார்லைனர் திரும்ப பூமிக்கு வந்துருமா அப்படின்னு கேட்டால் போயிங் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க நிச்சயமாக பூமிக்கு திரும்ப வந்துடும் அப்படின்னு சொல்லி. நாசா விஞ்ஞானிகளுக்கு ஒரு பயம். இந்த 2 ஆஸ்ட்ரோனட் உயிரை பணயம் வச்சு தான் நாம் அவங்களை திரும்ப பூமியினுடைய ஆர்பிட்டுக்குள்ளே கொண்டு வரணும். அந்த நேரத்தில் அந்த த்ரஸ்டர்ஸ் அப்படிங்கிறது சரியாக ஒர்க் ஆகாமல் போயிருச்சு அப்படின்னா இந்த 2 விஞ்ஞானிகளுக்கு, ஆஸ்ட்ரோனட்ஸுக்கு என்ன நடக்கும்? ஒருவேளை அவங்க உயிர் போகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. 2003 இல்லாட்டி அதன் பிறகு நடந்த பல ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லாம் நாசாவினுடைய கருப்பு பக்கமாக இன்னைக்கும் பேசப்படுது. கொலம்பியா டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுளில் தேடி பார்த்தீங்கன்னா நாசாவினுடைய மிகப்பெரிய கருப்பு பக்கம் அந்த கொலம்பியா டிசாஸ்டர் அப்படிங்கிறது தான். அதை பற்றி டீட்டெயிலாக இன்னொரு காணொலியில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கொலம்பியா டிசாஸ்டருக்கு பிறகு நாசாவினுடைய பெயர் ரொம்ப பெரிய அளவில் டேமேஜ் ஆன மாதிரியே போயிங் நிறுவனத்தினுடைய பெயர் ரொம்ப பெரிய அளவில் டேமேஜ் ஆகிருக்கு. போயிங் தமிழ் பொக்ஷம் அப்படின்னு நடிச்சு பார்த்தீங்கன்னா 2-3 காணொலிகள் வரும். அதில் எப்படி இந்த போயிங் அப்படிங்கிற நிறுவனம் வாழ்ந்தது, வீழ்ந்தது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்போம். ஸோ போயிங்க்கு இது வாழ்வா சாவா அப்படிங்கிற போராட்டம். நாசாவுக்கு அடுத்த கருப்பு பக்கத்தை உருவாக்குவதற்கு எந்த விதமான ஐடியாவும் இல்லை. அப்போ போயிங் நிறுவனம் ஏன் எங்களுடைய ஸ்டார்லைனர் மறுபடி பூமிக்கு திரும்பிடும் அப்படின்னு சொல்கிறாங்க? இந்த ஸ்டார்லைனரை அங்கேயே நிப்பாட்டிடலான்னு பார்த்தா ISS இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு 2 டாக்கிங் தான் அமெரிக்கா பக்கமாக இருக்குது. 4 டாக்கிங் ரஷ்யா பக்கம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். போன பதிவில் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் ஸ்டார்லைனர் அப்படிங்கிறது எம்டியாக பூமிக்கு திரும்புகிறது என்றால் நிச்சயமாக போயிங் நிறுவனத்துக்கு அது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். இப்போவே போயிங் நிறுவனத்தினுடைய ஷேர் எல்லாமே அதில் பாதாளத்திற்கு சென்று விட்டது. அது கூடவே நாசா கூட அவங்க போட்ட அந்த டீல் முறிந்துவிடும். அதன் பிறகு ஸ்பேஸுக்கு போயிங் அப்படிங்கிற அந்த ஸ்டார்லைனர் போகுமா அப்படிங்கிறது எந்தவித கேரண்டியும் இல்லை. ஸோ ஒட்டுமொத்தமாக போயிங் நிறுவனத்துக்கு அது பெரிய இழுக்கு. அதுக்கு பதிலாக பூமிக்கு திரும்பும்போது அது உடைந்து விழுந்தாலும் இல்லாட்டி எரிந்து கரிந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க போயிங். ஆனால் நாசா அந்த ரிஸ்க்கை எடுக்க விரும்பலை. இதனால தான் அடுத்த திட்டம் என்ன அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க. ஸ்டார்லைனரை சரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய அளவில் செக் பண்ணவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, ரிஸ்க் எடுக்க முடியாது. இதற்காக தனியாக ஒரு டெடிகேட்டடாக ஒரு டீம் உருவாக்குறாங்க, ரிஸ்க் எவால்வ் டீம். இந்த ரிஸ்க்கை ரொம்ப பெரிய அளவில் ட்ரை பண்ணி மிகப்பெரிய அளவில் மெக்சிகோவில் போடப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு அமைப்பு, அதை ஒயிட் சாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒயிட் சாண்ட் ஃபெசிலிட்டிலையும் அதனுடைய ரெப்ளிகா வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, ஒருவேளை நம்மளால் சரிப்படுத்த முடியுமான்னு சொல்லி. ஆனால் அங்கேயும் சின்ன சின்ன சிக்கல்கள், அந்த விண்வெளியில் இருக்கிற மாதிரியான என்விரான்மெண்ட்டை எக்ஸாக்டாக இவங்களால் இங்கே உருவாக்க முடியாததுனால இந்த த்ரஸ்டர்ஸ் அப்படிங்கிறது ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறதுனால தான் இப்போ நம்ம என்ன செய்யலாம், ஒரு அறிவிப்பை பூமிக்கு கொடுக்கலாம், இங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியாகுது. February 2025 அந்த 2 ஆஸ்ட்ரோனட்டும் பூமிக்கு திரும்புவாங்க. ஆனால் அது ஸ்டார்லைனர் வழியாக இருக்காது, கண்டிப்பாக ஸ்பேஸ் எக்ஸினுடைய டிராகன் கேப்சூல் வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ
மீண்டும் SpaceX நிறுவனம் உள்ள வராங்க. இப்போ இந்த ட்விஸ்ட் எல்லாமே SpaceX அப்படிங்கிற நிறுவனம் பக்கம் திரும்புகிறது. SpaceX எலன் மஸ்க் அவர்களுடைய அந்த டீம். SpaceX-னுடைய Crew 9 லான்ச் அப்படிங்கிற ஒரு லான்ச்சை ஆகஸ்ட் மாதம் செய்ய இருந்தாங்க. ஆனால் ஆகஸ்ட் மாதம் இந்த Crew 9 லான்ச் அப்படிங்கிறத அவங்க செஞ்சுட்டாங்கன்னா 2 டாக்கிங் சிஸ்டம் தானே இருக்குன்னு சொன்னோம். இந்த இரண்டுமே இப்போ ஃபுல்லாக இருக்குது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில். ஸோ Crew 9 லான்ச் அப்படிங்கிறது ஆகஸ்ட் மாதம் செய்ய முடியாது, செப்டம்பர் மாதம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை மாற்றி அமைக்கிறார்கள். இந்த டேட் அங்கே மாறும்போது அடுத்ததா SpaceX-னுடைய கார்கோ டிராகன் அப்படிங்கிற ஒரு சப்ளை இருந்துச்சு. இந்த SpaceX-னுடைய கார்கோ டிராகன் அப்படிங்கிற அந்த லான்ச்சை அக்டோபருக்கு பிறகு பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இடைப்பட்ட இந்த 2 மாதங்களில் 2 லான்ச்சை யார் செய்ய போகிறாங்க? SpaceX நிறுவனம் அப்படிங்கிறது செய்ய போகுது. அப்போ இந்த SpaceX நிறுவனத்தினுடைய டிராகன் கேப்சூல் அப்படிங்கிறது அங்கே போய் டாக் ஆகிறதுக்கு கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய ஸ்டார்லைனர் அன்டாக் செய்யப்பட வேண்டும். அப்படி அந்த டாக்கிங் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஸ்டார்லைனர் எம்டியா பூமிக்கு திரும்ப போகுது அப்படிங்கிற அறிவிப்பு போயிங் நிறுவனத்தால் கொடுக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாகுது. எம்டியா திரும்பும் போது என்ன நடக்கும்? இந்த எம்டியா திரும்பின இந்த ஸ்டார்லைனரை ரிமோட்டாக அவங்க என்னெல்லாம் ஒர்க் பண்ணி வைக்க முடியுமோ, என்னெல்லாம் த்ரஸ்டர்ஸை ஒர்க் பண்ணி கடைசியாக பூமிக்கு கொண்டு வரக்கூடிய அந்த முயற்சிகளில் ஈடுபடுவாங்க. ஸோ இப்போ அங்கே ஒரு டாக்கிங் சிஸ்டம் எம்டியாக இருக்கும். அந்த டாக்கிங் சிஸ்டத்தில் இந்த Crew 9க்கான டிராகன் கேப்சூல் அப்படிங்கிறது அங்கே போகலாம். இந்த Crew 9 அப்படிங்கிற இந்த திட்டத்தில் 4 ஆஸ்ட்ரோனட்டை விண்ணில் அனுப்புறதுக்கான பிளான். ஆனால் இப்போ ஆல்ரெடி இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் 2 ஆஸ்ட்ரோனட்ஸ் சிக்கி தவித்திருப்பதால் 2 ஆஸ்ட்ரோனட்டை மட்டும் பூமியிலிருந்து விண்ணுக்கு அனுப்ப போகிறாங்க இந்த Crew 9 அப்படிங்கிற இந்த ஆப்ரேஷன் வழியாக. அப்போ மீதம் இருக்கும் 2 சீட் எம்டியாக தான் இருக்கும். ஆனால் அந்த 2 சீட்டிலையும் எக்ஸ்ட்ராவாக 2 சியூட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்? சுனிதா வில்லியம் அவர்களும் இல்லாட்டி பட்ச் அவர்களும் ஆல்ரெடி சியூட்டோடி தானே மேலே போயிருப்பாங்க. எதுக்காக இந்த Crew 9 இல்லாட்டி புதுசாக போகக்கூடிய டிராகன் கேப்சூலில் 2 சியூட் எக்ஸ்ட்ரா போட போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல 2 விதமான சியூட்டை விண்வெளி வீரர்கள் பயன்படுத்துவாங்க. ஒன்று EVA அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா வெஹிகுலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பேஸ் வாக்குக்கு போகிறாங்க, இல்லாட்டி இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வெளியில் ஏதாவது டேமேஜ் இருக்குது அதை சரி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிற நேரத்தில் தான் இந்த ஆஸ்ட்ரோனட்ஸ் போடக்கூடிய சியூட்டை தான் EVA அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான சியூட்டை வச்சு எதுக்குள்ள என்டர் ஆக முடியாது? இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் பூமிக்கு திரும்பக்கூடிய அந்த விண்கலத்திலேயோ இல்லை இங்கேருந்து விண்வெளிக்கு போகக்கூடிய அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்குள்ளேயோ இந்த EVA அப்படிங்கிற சியூட்டை போட முடியாது. அதுக்கு பதிலாக இன்னொரு சியூட்டை தான் போடணும். ஆனால் அதுக்கு பதிலாக இன்னொரு சியூட்டை போடுவாங்க அப்படின்னு சொன்னோம்ல, அந்த சியூட் இங்கே இருக்கக்கூடிய பூமியிலிருந்து விண்வெளிக்கு போகும்போதோ இல்லாட்டி விண்வெளியிலிருந்து பூமிக்கு திரும்பும் போதோ அந்த கேப்சூல் இல்லாட்டி இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படிங்கிறது தீப்பற்றி எரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப ஓவர் ஹீட்டாலாம் ஆகும். அதை கூல் பண்ணணும், அவங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறது, இப்படின்னு சொல்கிறது தான் இந்த விண்வெளி வீரர்கள் போடக்கூடிய சியூட் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. ஆனால் இந்த ஸ்டார்லைனர் அப்படின்னு சொல்கிறது போயிங்கினுடைய தயாரிப்பு. அதில் இருக்கக்கூடிய ப்ளக் பாயிண்ட்ஸ், அதில் இருக்கக்கூடிய சியூட்டை நம்ம SpaceX-னுடைய டிராகன் கேப்சூலில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. எனவே தான் 2 எக்ஸ்ட்ரா சியூட்டோடி யார் போக போகிறாங்க? இந்த டிராகன் கேப்சூல் அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போக போகுது. ஸோ இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போகக்கூடிய இந்த டிராகன் கேப்சூலில் தான் இந்த 2 ஆஸ்ட்ரோனட்ஸ் அப்படிங்கிறவங்க திரும்ப பூமிக்கு வருவாங்க. அந்த ரொட்டேஷன் அப்படிங்கிறது முடிவடைவதற்கு கண்டிப்பாக February 2025 ஆகிவிடும். எனவே அந்த 2 ஆஸ்ட்ரோனட்ஸ் ரொம்ப சேஃபாக பூமிக்கு திரும்புவாங்க அப்படிங்கிற பிளானை தான் இப்போ நாசா அறிவித்திருக்கிறது. அப்படின்னா இத்தனை நாட்கள் அவங்க அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் விண்வெளியில் தங்கியிருக்காங்களே, அவங்களுக்கு ஏதாவது உடல் உபாதைகள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஏற்படுமா. அவங்களுடைய மசில்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் வீக் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. பாண்ட்ஸ் அதனுடைய டென்சிட்டியை லூஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹார்ட் அப்படிங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் ஆக தொடங்கிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலிருந்து அந்த 2 ஆஸ்ட்ரோனட்டை காப்பாற்றுறதுக்கு நல்லபடியாக சாப்பிடணும், ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எவ்வளவு ஃபுட் அங்கே இருக்குது அப்படிங்கிறத நாசா வெளியில் சொல்லலை. அடுத்ததாக எனஃப் வாட்டர் ட்ரிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போதுமான அளவுக்கு தண்ணீர் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஒரு நாளொன்றுக்கு 2.5 மணி நேரம் அவங்க எக்ஸசைஸ் செய்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. Hi, welcome to the International Space Station Gym. How you guys doing today? ஸோ ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம் அப்படின்னு சொல்கிற எக்ஸசைஸ், அந்த எக்ஸசைஸுக்கான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே அந்த ஆஸ்ட்ரோனட்ஸுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது இல்லாமல் மென்டல் சேலஞ்சஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும்.
அவங்களுடைய டெய்லி ரொட்டீனை டெய்லி ஃபாலோ பண்ணுறதும் அவங்களுடைய ரெகுலர் ஸ்லீப் ஷெட்யூல் அப்படிங்கிறதும் எக்ஸசைஸ் பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்களை மிஸ் பண்ணுறது இது எல்லாமே அவங்களுடைய மென்டல் ஹெல்த்தையும் அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும் அவங்க என்ன செய்வாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது என்றால் இந்த கார்கோ டெலிவரி வழியாக ஃபுட் அப்படிங்கிறது கொடுத்து விடப்படும். அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் தண்ணீர் குடிப்பதற்கு ஆல்ரெடி இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ஒரு மெக்கானிசம் இருக்குது. அவங்களுடைய யூரின், அவங்களுடைய வியர்வை, அங்கே இருக்கக்கூடிய மாய்ஸ்டர் இதெல்லாமே ட்ரிங்கிங் வாட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு தேவையான ஆக்சிஜனை எலக்ட்ரோலிசிஸ் வழியாக ஆக்சிஜனாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அங்கே இருக்குது. ஸோ இப்போ அவங்களுடைய மென்டல் ஹெல்த்தும் அவங்களுடைய ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் சரியாக அந்த 2 ஆஸ்ட்ரோனட்டும் பேணி காத்தாங்க, ஓகே பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக February 2025 அவங்களால பூமிக்கு திரும்ப முடியும். ஆனால் ஸ்டார்லைனருக்கு இது ஒரு பெரிய தோல்வியாக மாறும். போயிங் தோற்க, ஸ்பேஸ் எக்ஸ் ஜெயிக்க, எலன் மஸ்க் அவர்கள் தான் விண்வெளி உலகத்திற்கு மனிதர்களை கொண்டு போகக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக மாறுறதுக்கான வாய்ப்பாக மாறி இருக்கிறார். ஸோ ஓவராலாக நாசா சொன்ன பொய்கள், நாசா ஃபெயிலான சில விஷயங்கள், அதிலிருந்து இப்போ நாசா என்ன பாடம் கற்க போகிறார்கள், அங்கே இருக்கக்கூடிய நிலைமை என்ன அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக இந்த ஒரு வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன். இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நான் முதலே சொன்ன மாதிரி இந்த குட்டி ஆர்சி கார் உங்களுக்கு வேணும், ரீசார்ஜபிள், இதுக்கு மட்டும் ஒரு பேட்டரி போட்டால் போதும். அது ரிமோட்டாகவும், இது ஆர்சி காராகவும், அதாவது ரிமோட் கண்ட்ரோல் சர்வீஸ் 2.4 GHz சிக்னலுடன் இந்த ஆர்சி கார் வேணும் அப்படின்னா 599 ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க் வழியாக வாங்கிக்கலாம். வெறும் 2 தினங்களுக்கு மட்டும். அதன் பிறகு இதனுடைய விலை 699 ரூபாயா உயர்ந்துவிடும். எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.